ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஎம் மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி தியரி எக்ஸசைஸ் 8.4ல் 9th சம் பார்க்க போகிறோம்ப்பா. சம் வந்து ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் சம் தான். அந்த 3 காயின்ஸை வச்சு டாஸ் பண்ணுற சம் தான்ப்பா. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 டைம்ஸ், அதாவது அட்மோஸ்ட்டுக்கும் அட்லீஸ்ட்டுக்கும் மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க. அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம்னு அர்த்தம், அட்லீஸ்ட்னா மினிமம். தமிழில் அதிகபட்சம் குறைந்தபட்சம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே அட்மோஸ்ட்டு அட்லீஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்பயும் போல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 3 காயின்ஸுக்கு எழுதிடணும். ஹெச்னு ஆரம்பித்து டிடிடி வேறு எழுதணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு என் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 8ன்னு போட்டுருங்க. ஸோ லெட் ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் 2 டைம்ஸ்னு எழுதிடுங்க. அதாவது அட்மோஸ்ட்னா என்ன சொன்னேன், மேக்ஸிமம்னு மீனிங். ஸோ மேக்ஸிமம் 2 டைல்ஸ் வரை இருக்கணும். ஸோ 2 டைல்ஸ் இருக்கனா மேக்ஸிமம்னா என்ன, அட்மோஸ்ட்னா என்ன மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம்னா என்ன, அதிகபட்சம். ஸோ அதிகபட்சம் 2 டைல் இருக்கலாம். மேக்ஸிமம் 2 டைல் வரை தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போனா 2 டைல் வரை இருக்கிறது மட்டும் எழுதணும். இப்போ இதில் டெய்லே இல்லை, இதை விட்டுருங்க. இல்லை ஒரு டைல் இருக்குது எழுதுங்க. இங்கேயும் ஒரு டைல் இருக்குது எழுதுவோம். இங்கே 2 டைல் இருக்குது எழுதுவோம். இங்கே ஒரு டைல் இருக்குது எழுதுவோம். இங்கே 2 டைல் இருக்குது எழுதுவோம். இங்கேயும் 2 டைல் இருக்குது எழுதுவோம். இங்கே 3 டைல் இருக்குது. 3 டைல் வர மேக்ஸிமம் 2 டைல் வரை தான் இருக்கணும் மேக்ஸிமமாக, அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த 3 டைல் இருக்கிறத எழுதக்கூடாது. ஸோ இதோட ப்ராக்கெட் முடிச்சிடுங்க. ஸோ என் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னதுன்னா 1 2 3 4 5 6. ஸோ 6 வேல்யூ இருக்குது. ஸோ 6ன்னு போட்டுருங்க. சாரிப்பா, 7 வேல்யூஸ் வரும். சாரிப்பா, நான் இந்த ஹெச் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா ஹெச் வந்து எழுதலாம். ஏன்னா மேக்ஸிமம் 2 டைல் வரை மேக்ஸிமம் இருக்கணும். அதாவது 2 டைல் இருக்கலாம், ஒரு டைல் இருக்கலாம், இல்லைன்னா டெய்லும் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதனால தான் டெய்லும் இல்லாமல் இருக்கிற ஹெட்டுன்னு 3 இதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பி ஆஃப் ஏ வந்து எழுதணும். ஸோ பி ஆஃப் ஏயோட வேல்யூ என்னதுன்னா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ன்னு போகணும். ஸோ என் ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன 7. ஸோ 7. என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 8. ஸோ 7/8ன்னு எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. ஸோ லெட் பி தென் போட ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்ன்னு எழுதுறோம். அந்த 2 ஹெட்ஸ் அட்லீஸ்ட்னா என்ன, மினிமம்னு சொன்னேன். ஸோ மினிமம் 2 ஹெட்டாவது இருக்கணும். ஸோ 2 ஹெட்டாவது இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. மினிமம் 2 ஹெட்டு இருக்கணும், ஆனால் அதுக்கு கீழே இருக்கவே கூடாது, அதுதான் கண்டிஷன். ஸோ 2 ஹெட்டு இருக்கலாம், 3 ஹெட்டு இருக்கலாம், எத்தனை ஹெட்டு வேணால் இருக்கலாம். ஆனால் 2வது கம்பல்சரி இருக்கணும் மினிமம், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது. அப்படின்னா 2 ஹெட்டு இருக்கிறதா எழுதணும் போதும். இங்கே 2 ஹெட்டு இருக்கா, இங்கே 3 ஹெட்டு இருக்குது, தாராளமாக இங்கே எழுதலாம். ஹெச். அதே மாதிரி இங்கே 2 ஹெட் இருக்குது, இது எழுதலாம். ஸோ இது எழுதலாம். அப்புறம் இங்கே ஒரு ஹெட் தான் இருக்குது, எழுதக்கூடாது. இங்கே 2 ஹெட் இருக்குது, எழுதலாம். இங்கே ஒரு ஹெட்டு இருக்குது, எழுதக்கூடாது. இங்கேயும் ஒரு ஹெட் இருக்குது, இங்கே ஹெட்டே இல்லை, எழுதக்கூடாது. இந்த டிக் பண்ணியிருக்கிறது மட்டும் எழுதலாம். ஹெச்டிஹெச், டிஹெச்ஹெச், ஹெச்ஹெச்டி. இப்போ வந்து 4 இது இருக்க மாட்டோம். ஸோ என் ஆஃப் பியோட வேல்யூ 4. ஸோ பி ஆஃப் பியோட வேல்யூ என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 4/8ன்னு போடணும். இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு எழுதணும். ஏன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண வேணும் இல்லையா. ஸோ இதுக்கும் பியில் உள்ள வேல்யூஸுக்கும் ஏல உள்ள வேல்யூஸும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அப்படி காமனாக இருக்கிறப்ப இந்த 4 வேல்யூ அப்படியே ஹெச்ஹெச் இங்கே இருக்கா, இங்கே இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஹெச் இங்கே இருக்கா, இங்கேயும் ஹெச்டிஹெச் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த 4 வேல்யூஸுமே அப்படியே முன்னாடியும் இருக்குது. இந்த 4 வேல்யூஸ் காமனாக இருக்குது, அந்த 4 வேல்யூஸை எழுதிருங்க.
ஸோ n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b is equal to 4ன்னு போட்டுருங்க. ஸோ p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b is equal to n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b divided by n of s which is equal to 4/8. ஸோ அது ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். ஃபார்முலா எழுதிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி இருக்கிறப்ப ஸோ அந்த வேல்யூ வந்து எழுதிருங்க. பி ஆஃப் ஏயோட வேல்யூ இருக்குல்ல, பி ஆஃப் ஏயோட 7/8 இருக்குல்ல, ஸோ 7/8 வந்து இங்கே போடுங்க. பி ஆஃப் பியோட வேல்யூ 4/8. அப்புறம் மைனஸ் பி ஆஃப் இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்னது 4/8 போடுங்க. ஸோ அந்த ப்ளஸ் 4/8 மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு 7/8ன்னு போடுங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் போட்டு ஸோ அந்த ஆன்சர் இந்த மாதிரி எடுத்து எழுதிடுங்கப்பா. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். தேங்க்யூப்பா.